நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் நேசம். அதாவது ஆவணி மாதம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மோசமாக தான் இருந்துச்சு. அதாவது எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பல மனக்குழப்பத்தோடு தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறதே தொடங்கியிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் நீசம் அடைஞ்சு வலிமை இழந்து போயிட்டார். அப்போ ராசிநாதன் சுக்கிரனுக்கு வலிமை போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு வலிமை போன மாதிரி தான். ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். இந்த இடத்துல கடன் இவ்வளோ இருக்குது, இதை இப்படி அடைக்கணும், இந்த இடத்துல இந்த வேலை செய்யணும், இந்த இடத்துல இந்த வேலை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்டது. எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு பயங்கரமான கேள்விக்குறியோட தான் இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழையிறீங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எதுவுமே திட்டமிட்டபடி நடக்கலை. சக பணியாளர்களால் தொல்லை, வேலை பார்க்குற இடத்துல மேல்மட்ட அதிகாரிகள் நம்மளை புரிஞ்சிக்கலை, வேலை செய்கிற இடத்துல வேலையை கொண்டு வந்து நம்ம மேலே சுமத்திக்கிட்டே இருக்காங்களே தொழிய, ஒரு 10 ரூபா நமக்கு ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கணும், நமக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்கணும், இல்லை ஒரு கனிவாக பேசணும் அப்படின்னு கூட மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் நினைக்கல. மாதிரி ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்துக்கிட்டு கொஞ்சம் தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா விரைய குருவாக இருந்தப்பே ஏகப்பட்ட கடன் வாங்க வச்சுருப்பார். இப்போ ராசிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குரு பகவானும் நம்மளை சோதித்து பார்த்துட்டாரு. இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இதை நாம் தாராளமாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, புரட்டாசி 3ஆம் தேதி ராசி அதிபதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு போகிறார். அது அவருக்கு சொந்த வீடு. ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 6க்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். அப்படிங்கிறதால கடன் அடைகிறதுக்கு வழி பிறக்கும். 6ஆம் இடத்திற்கு அதிபதி 6லேயே உட்கார்றார். அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு யோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடன் அடைக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வரும். யாரோ ஒரு சொந்த பந்தத்தில் கொண்டு வந்து ஒரு தொகையை நம்ம கொடுத்து ஏதோ கடன் அடைப்பா, இதை வச்சு படிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. ஒரு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும், இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு லோன் கிடைக்கும். எதுக்கு வெளியில் கொண்டு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பேங்கில் லோனுக்குன்னு போட்டுக்கிட்டு அந்த கடனை அடைச்சிக்குவோம், இதை வட்டியாக அது கம்மியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இது மாதிரி அலுவலகத்துலேயும் பார்த்திங்கன்னா புது பங்குதாரர்கள் வந்து இணைஞ்சு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. பயணங்கள் கொஞ்சம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏகப்பட்ட அலைச்சல் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலையை முடிக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போனோம்னா நிச்சயமாக அந்த வேலை நடந்து முடிஞ்சிடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நல்ல நேரம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாதிரி சனி பகவான் மாதம் முழுக்க வக்கரம். சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி. அவர் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது சில வீண் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வரும்.
உடன்பிறப்புகள் உங்களோட குணம் அறிந்து நடந்துக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் கடன் நமக்கு குறையுதுரா, பரவாயில்ல 10 ரூபா வந்துருச்சு, கடன் அடையிறோம், ஓகே அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உடன்பிறப்புகளால் தேவையற்ற மன உளைச்சல், அவர்களால் அவருக்கு 10 ரூபா நம்ம கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போம். ஏடா பெரிய நலியாக இருக்குது, நம்ம பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல, இதில் இவங்க வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். என்ன தான் அண்ணன் தம்பி தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்கள்ல, அது தக்கன மாரி நம்ம சக்திக்கு மீறி உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் ஜவாப்தாரி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டே யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. 10 ரூபா கையில் காசு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைப்பா என்கிட்ட இல்லை கோச்சி, அதை நானே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலைமையை எடுத்து சொல்லி விளைகிறது நல்லது. இல்லை நான் ரெடி பண்ணி தரேன், அங்கே தரேன் இங்கே தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடியாமல் போச்சுன்னா தேவையற்ற மன வருத்தம் வரும். அதுமாரி இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினைகளில் இழுபறி இருக்குங்கிறதால செய்ய வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சொத்தை பாகம் பிரிச்சுக்கிறோம் போகிறோம் வரோம் அப்படின்னா அதால் சண்டை சச்சரவு மன வருத்தம் வரும். அதனால் சொத்துக்கிட்டு ஏதாவது பாகம் பிரிக்கணும்னா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே லூஸில் விட்டுறது தான் நல்லது. புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் போய் ஆட்சி உச்சமாக உட்கார்றார். 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் ஆட்சி பெற்று உச்சத்தில் உட்கார்றார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான். லாபத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் புதுசாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். அதுமாரி பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துலேருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரும், உங்கள் பிள்ளை சூப்பராக படிக்குது, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம முன்னாடி பெருமையாக பேசுவாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும், நம்ம எப்படி போனாலும் பரவாயில்லடா, பிள்ளையோ நல்லா இருந்தால் போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதால பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நேரம். அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். விவசாயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் விவசாயம்லாம் இந்த காலத்தில் யாரா பண்ணுறது, எல்லாம் விட்டுட்டு போகும்போ அப்படின்னு இருந்தவங்க கூட 10 ரூபா விவசாயத்தில் வர்றதை பார்த்துட்டு சரி இதே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு இடத்த வச்சுக்கிட்டு நம்ம பயிர் பண்ணிகிட்ருக்கோம், எதையாவது ஒன்று மரத்தை போட்டு விட்டு போவோம், ஆட்டு மாட்டை வளர்த்துட்டு போகணும்னு நினச்சவங்களுக்கு கூட விவசாயத்தின் மேலே மறுபடியும் ஒரு ஈர்ப்பு வரும். பாடுபட்டா 10 ரூபா நமக்கு இருக்குடா அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுமாரி புரட்டாசி 20ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போகிறார். அங்கே இருக்கிற சுக்கிர பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறார். தனாதிபதியும் ராசியாதிபதியும் இணையக்கூடிய இந்த நேரங்கிறது தான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு உச்சத்தை காட்டக்கூடிய நேரமாக இருக்கும். உயர்மட்ட அதிகாரிகள் இணக்கமாக நடந்துவாங்க, கேட்ட சலுகைகள் கிடைக்கும், வீடு வாங்குகிற முயற்சியில் வெற்றி அடைவீங்க, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். அப்படிங்கிறதால தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதோட புரட்டாசி 28 சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு போகிறாரு. 29 குரு பகவான் ரிஷபராசியான உங்களோட ராசியிலே வக்கரமுடைகிறார். இந்த முரண்பாடான கிரகங்கள் ஒன்று பார்த்துக்குது. ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலிமை இழக்கிறதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சில காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்தில் நடந்துடும். 10 ரூபா ஒரு விஷயத்துக்கு வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பம் பார்த்துக்குவோம் அப்படின்னு மனதைரியத்தோடு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி நேரத்தில் எங்கே இருந்தாலும் காசு வந்துடும், விஷயங்கள் கைகூடும், நல்லபடியாக நடக்கும். அந்த வகையில் ஆவணி மாதம் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், மன உளைச்சல், மன வேதனை இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல நன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக கடன் அடையிறதுக்கு வழிபொறுத்த கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான மாதம். தினமும் குளித்து முழிவிட்டு விநாயக பெருமானை வணங்குங்க. இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிருங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை மாலை நேரத்தில் பெருமாளை வணங்கிட்டு இரவு உணவு ஒரு 9 ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த புரட்டாசி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு புது தொடக்கமாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.